தமிழ்நாடு தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்பின் நிறுவன தலைவர் மறைந்த சி. பசுபதி பாண்டியன் அவர்களின் தீவிர ஆதரவாளரும் கத்தி முனையை விட பேனா முனைக்கே வலிமை அதிகம் என தன் சமூக மக்கள் மற்றும் இளைஞர்களிடம் எடுத்துரைத்து இளைஞர்களை படிப்பில் நல்வழிப்படுத்திய புத்தக புரட்சியாளர் தீபக் பாண்டியன் அவர்களின் 2ஆம் ஆண்டு நினைவு தினம் நாளை அனுசரிக்கப்படுகிறது. அதை முன்னிட்டு தற்போது அவருடைய நினைவிடம் சுத்தம் செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. அதனுடைய காட்சிகள். மானுட பிறவியில் வீழ்த்தப்பட்ட மக்களுக்கு விடுதலை என்பது ஒரு சுதந்திர தாகம். அவ்விடுதலை சுவாசத்திற்காக ஓடிய இரத்த ஆறுகளை வரலாறு குறிப்பெடுத்து வைத்துள்ளது. வஞ்சிக்கப்பட்ட மக்களுக்காக காலந்தோறும் ஒரு தலைவன் தோன்றி அம்மக்களை முன்னத்தி ஏற்போல முன்னோக்கி இழுத்துச் செல்வான். அவன் அடையாளம் இம்மண்ணில் பதிந்தவுடன் வீழ வேண்டும் என்பதுதான் இயங்கியல் விதி. எங்கெல்லாம் ஒடுக்குமுறை நிகழ்கிறதோ அங்கெல்லாம் அவன் கால்கள் பயணிக்கும் என்று சொன்ன தீபக் ராஜனை வரலாறு என்றும் மறவாமல் இருக்கவே இப்பாடலை அவருக்கு சமர்ப்பணம் செய்கிறோம்.